ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை அவரைக்கொட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. அந்த விழுதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா எண்ணெய் வந்து திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கி வரட்டும். நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துலாம். ஆனால் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த வெங்காயத்தை கூட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து அறுத்து போட்டு நம்ம வணக்கியிருக்கோம். அரைக்கிறதுல ஒரு ரெண்டு போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. பச்சை அவரைக்கொட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் சேர்த்திக்கிட்டோம். மஞ்சத்தூள் கூடவே உப்பும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அரிசி சேர்த்திக்கலாம். நாங்கள் வந்து 2.5 கப்பு அரிசி சேர்த்திக்கிட்டோம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தோம். அது மாதிரி அந்த கப்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெலாம் கரெக்டாக அளந்து ஊற்றியாச்சு. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விடணும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம், எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சமையல் சேனலை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்து அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம கறி மசாலா சேர்த்திக்கலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சதை பாருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பிரியாணி. குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.